அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை வருகின்ற 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்களைத்தான் 12 ராசிகளுக்கும் இப்பொழுது சொல்லப் போகிறேன். அதற்கு முன்னர் உங்களுக்கு என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை மனமோந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் முதல்ல நம்ம பொது பலன் தான் சொல்லுவோம். 2026 வருடம் எப்படி இருக்க போகிறது, இயற்கை பேரிடர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசாங்கத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் சொல்வதுண்டு. அதை கருத்தில் கொண்டு தான் இப்போது சொல்ல போய் அதை கவனமாக கேட்டு நடந்து கொண்டால் எல்லா நலமும் பெற்று வாழப்போகிறேன்னு சொல்லி பொதுவாக இந்த 2026 வருடம் 1/1/2026 இதிலே எண் கணித ஜோதிட பிரகை பார்க்கும் பொழுது 1 என்பது சூரியனை குறிக்கும் பிறவி எண் சொல்வார்கள். வாழ்வு எண் கூட்டுத்தொகை என்னும் போது 3 வருகிறது, அது குருவை குறிக்கும். எனவே இந்த 2026 வருடம் சூரியனும் குருவும் சேர்ந்து இந்த வருடத்தை இயக்கப் போகிறார்கள். எனவே ஒரு ஜாதகத்திலே சூரியனும் குருவும் சேர்ந்திருந்தாலும் பார்த்திருந்தாலும் கஜகேசரி யோகம் என்பது அங்கே சிறப்பாக விளங்கப் போகிறது. அந்த வகையிலே 2026 வருடம் மக்கள் எல்லோருக்குமே நல்லதுதான் நடக்கப் போகிறது. கஜகேசரி யோகம் ஏற்பட போவதனால் மக்களுடைய திறமைகள், அவருடைய துணிச்சல், தைரியம், துணிந்து விமர்சனம் செய்வது, அரசாங்கம் தவறு செய்தால் சுட்டி காட்டுவது, ஆன்மீகவாதிகள் தவறு செய்தால் சுட்டி காட்டுவது, இதுவரை வாய்மூடி மௌனியாக இருந்த மக்கள் எல்லோருமே விழிப்புணர்வுடன் செயல்பட போகிறார்கள். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அடுத்ததாக இந்த 2026 வருடம் நல்ல மழை பொழிய போகிறது. மழை காலத்திலே நல்ல மழை, வெள்ளமும் ஏற்படும். வெயில் காலத்திலே நல்ல வெயில், அதிகமான வெப்பம் ஏற்படும். குளிர்காலத்திலே அதிகமான குளிர், இது மூன்றுமே இருக்கப் போகிறது. இது இல்லாமல் நிலச்சரிவுகள் ஆங்காங்கே ஏற்படும், பூமி அதிர்வும் ஏற்படும். இதற்கெல்லாம் மக்கள் தயாராக இருக்க வேண்டும். அந்த பகுதியில் இருப்பவர்களெல்லாம் அந்த நேரம் வரக்கூடிய நேரத்திலே கவனமாக இருந்து செயல்பட வேண்டும். இதுவல்லமல்லாமல் வெளிநாட்டிலிருந்து புதிய வைரஸ் கிருமி வரப்போகிறது 2026. அந்த வைரஸ் கிருமியாகப்பட்டது நீரில் வரலாம் அல்லது அழுகிய பொருட்கள் மூலமாக காற்றிலே கலந்து வரக்கூடிய வைரஸாக இருக்கப் போகிறது. இது பெரும்பாலும் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்குமே தான் இது பாதிப்பை கொடுக்க போகிறது. அதாகப்பட்டது இவர்களெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிலே வயது முதிர்ந்தவர்களுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுக்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும். இதுவும் இல்லாமல் யானைகளுக்கு பீடை ஏற்படும், யானைகளுக்கு பிரச்சனைகள் வரும், இனவெருத்தி குறையும், கடல்வாழ் இனங்களுக்கு பீடை ஏற்பட்டு பிரச்சனை ஏற்படும். இதெல்லாமே நடக்கப் போகிறது. சாலை போக்குவரத்து, ஆகாய போக்குவரத்து, கடல் வழி போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து, இதெல்லாமே விபத்துகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அப்பொழுது பயணிப்பவர்கள் வெகு ஜாக்கிரதையாக இருந்து பயணிக்க வேண்டும். இதுவுமல்லாமல் இந்த வருடம் இயற்கை பேரிடர்கள் பற்றி சொல்லியிருக்கிறேன். ஆன்மீகத்திலே மத போதகர்கள், ஆன்மீகவாதிகள், ஆன்மீக விழிப்புணர்வு கொடுப்பவர்கள், ஆன்மீகத்திலே ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடியவர்கள் எல்லோருமே சிறப்புற விளங்கப் போகிறார்கள். ஆன்மீகம் மேலுக்கு மேல் தழைத்து ஓங்கப் போகிறது. மதம், ஜாதி, இனம், மொழி எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கப் போகிறார்கள். இதெல்லாமே நடக்கப் போகிறது. அரசியலிலே பொதுவாகத்தான் நான் சொல்வேன், எதையும் குறிப்பிட்டு இது வரைக்கும் சொல்லதில்லை. அரசியலிலே கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். அது ஆன்மீகம், கலைத்துறை இது சார்ந்த நிர்வாகத்திற்கு சிறந்து விளங்கக்கூடிய இவருடைய ஆட்சி தான் அமையப் போகிறது. கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். அது மக்களுக்கு ஏற்ற மாற்றமாக தான் இருக்கும். ஏனென்றால் அடுத்த வருடம் பெரும்பாலும் அரசியல் கட்சிகள் இருப்பவருக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே குழப்பமான மனநிலை தான் ஏற்படும். யாருடன் யார் சேர்வது என்ற குழப்பமே இருக்கும். கடைசி நேரத்தில் தான் முடிவெடுக்கப்படும். ஏனென்றால் ஆண்டு கிரகங்களான சனி பகவான் மீனத்தில் இருப்பதனாலும், குரு பகவான் மிதுனத்திலும் கடகத்திலும் மீண்டும் சிம்மத்திலும் இந்த மாதிரி மாறி மாறி வரப் போகிறார். அப்போது அடிக்கடி பயிற்சிகளாக போகுது. குருவோட பயிற்சி, ராகுகேது பயிற்சி ஆண்டு முடிவில் தான் வரப்போகுது. அதை பற்றி கவலை இல்லை. இந்த குரு பயிற்சியாலே எல்லோருடையும் குழப்பங்கள் ஏற்படும், தெளிவான சிந்தனை கிடைக்காது. இருந்தாலும் மக்கள் தெளிவாக இருப்பார்கள். அவர்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், நல்ல ஒரு ஆட்சி அமையும் என்று சொல்லி இந்த 2026 வருடம் இதெல்லாம் நடக்கப் போகுது சொல்லி மீனராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான 2026 வருட புத்தாண்டு பலன் தான் சொல்லுவேன். அந்த வகையில் இப்போது உங்கள் ராசிக்கு உண்டான கிரகநிலை பார்க்கலாம். உங்கள் மீனராசியிலே சனி பகவான் இருக்கிறார். திருக்கணித பிரகாரம் இருந்து வருகிறார். ஜென்ம சனியாக வாக்கிய பிரகாரம் கும்பத்திலே இருந்து வருகிறார். விரய சனியாக எது எப்படி இருந்தாலும் மார்ச் மாதத்திலே வாக்கிய பிரகாரம் சனி பயிற்சி மாற இருப்பதால் உங்கள் ஜென்ம சனியாகவே எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக 4ஆம் இடத்திலே குரு பகவான் முதல் 6 மாத காலங்களுக்கும், அடுத்து வரும் ஜூன் முதல் 6 மாத காலங்களுக்கு 5ஆம் இடத்திலுமே குரு பயிற்சி ஆகப் போகிறது. 6ஆம் இடத்திலே கேது, 12ஆம் இடத்திலே ராகு, இப்படியாக ஆண்டு கிரகங்கள் இருக்கிறது.
உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் வருட ஆரம்பத்திலே செவ்வாய் பகவானை பார்ப்பதால் குருமங்கள யோகம் ஏற்படுகிறது. அடுத்து சூரியனையும் பார்ப்பதால் கஜகேசரி யோகம் ஏற்படுகிறது. இப்படி ஆகும் பட்சத்திலே உங்கள் ராசியாதிபதி குருவாக இருக்கப்படியால் முதல் 6 மாத காலங்கள் சுமாரான பலனை தான் கிடைக்கப் போகிறது. 4ஆம் இடத்து குரு, ஜென்ம சனி இப்படியாகத்தான் செயல்பட போகிறது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா முதல் 6 மாத காலங்களுக்கு வீடு கட்டுவது, வீடு வாங்குவது போன்ற விஷயங்களை தள்ளி போடுவது நல்லது. வண்டி வாங்குவதை கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது. அவசரத்துக்கு வேண்டுமென்றால் செகண்ட் ஹேண்ட் வண்டின்னு சொல்லுவாங்க, 2ஆம் தர நிலையில் உள்ள அந்த வண்டி வாங்கிக் கொள்ளலாம். நட்பு உறவுகளிலே கவனமாக இருக்க வேண்டும். தாயார் உடல்நிலை கவனமாக பார்த்துக்கொள்ளணும். தாய் வழி உறவு மூலிமா பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கொள்ளணும். உடல் ஆரோக்கியத்தையும் கவனமாக இருக்கணும். இதெல்லாமே முதல் 6 மாத காலம் இருக்கும். அடுத்த 6 மாத காலங்கள் குரு பகவான் உங்கள் ராசியாதிபதியாக இருக்கிறனால 5ஆம் இடத்துக்கு வருகிறார், கடகத்தில் வருகிறார், உச்ச வீட்டில் வருகிறார். கண்டிப்பாக 2026 வருடம் 5வது ராசியாக மீன ராசியை சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசியாதிபதி 5ல் வந்துடுறார். 5ல் வந்து உங்கள் ராசியை அந்த ராசியாதிபதியார் விளங்கப்படியால் நல்ல ஒரு விஷயத்தை கொடுப்பார். பூர்வ புண்ணியம் கிடைக்கும், புத்திரபாக்கியம் ஏற்படும், தெளிந்த சிந்தனை கிடைக்கும், வெளிவட்டார பழக்கங்கள் நன்மையை கொடுக்கும். இது மாதிரி சடுக்கிட்டே போயின்னு இருக்கலாம். தெய்வ வழிபாடு கிடைக்கும், ஆன்மீக சுற்றுலா மூலிமா நல்ல பலன்கள் ஏற்படும். இது மாதிரி நடக்க போகுது. அடுத்ததாக 6ஆம் இடத்தில் இருக்கிற குரு கேது பகவான் உங்களுக்கு எதிர்கள் தொலைந்து விலக்கி விடுவார். எது எப்படினும் கொஞ்சம் கடன் பிரச்சனையை உருவாக்கி கொடுப்பார். அதை நீங்கள் குரு 5ல் வரும்போது அதை சரிப்படுத்தி விடுவீர்கள். வழக்குகளை கொஞ்சம் திசை மாற்றி விடுவார். அதுவும் கூட அடுத்து வரும் 6 மாத காலங்களிலே குரு பயிற்சிக்கு அப்புறம் நன்மையான பலன் கிடைக்கும், சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். நோய் நொடிகளும் வருவதும் மறைவதுமாக இருக்கும். இப்படியாகத்தான் உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது. ஜென்மசனி காலத்திலே உடல் நலம் சுறுசுறுப்பின்றி சோர்வாக இருக்கும், மந்த நிலை ஏற்படும். அது மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? உடற்பயிற்சி செய்யலாம், யோகா கற்றுக்கலாம், தியானம் செய்யலாம், தவம் புரியலாம், தெய்வ வழிபாடு ஈடுபடலாம், அடிக்கடி கோயில் குளம் சென்று வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். 12ஆம் இருக்கும் ராகு கண்டிப்பாக உங்களுக்கு பயணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். குரு 5ல் வந்த பிறகு அந்த பயணம் உத்தியோகம், தொழில், வியாபாரத்தை சார்ந்ததாக இருக்கும். அதில் வெற்றி பெறுவீர்கள். எனவே இந்த 2026 மீனராசிக்கு நல்ல ஒரு திருப்பு முனையாக அமையப் போகிறது. இதனால் பட்ட கஷ்டங்கள் விலகும். ஜென்ம சனியால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும். எல்லாமே நடக்கும். அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா அரசியல் இருப்பவங்களுக்கு எதுவுமே இல்லாமல் கிடைக்காமல் இருக்கும். அடுத்த ஒரு 6 மாத காலங்களுக்கு பிறகு அவங்களுக்கு கூப்பிட்டு கொடுப்பாங்க. வாங்க, உங்களுக்கு திறமை தெரியும், உங்களுடைய திறமை எங்களுக்கு தெரியும், உங்களுடைய அனுபவம் எங்களுக்கு புரியும், உங்களுக்கு இந்த பதவி கொடுக்குறோம், இந்த பொறுப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் கலைத்துறையில் உங்களுக்கு நடக்கும். மாணவ மாணவிகளுக்குமே நடக்கப் போகிறது. முதல் 6 மாதங்களுக்கு படிப்பிலே கோட்டை விட்டாலும் அடுத்து வரும் 6 மாத காலங்கள் நல்ல தேர்ச்சி பெறுவீங்க. கல்வியில் கவனம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விவசாயிகள் பார்த்திங்கனாக்கா நல்ல உணவுப் பொருட்கள், மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை மகசூல் செய்து முதல் 6 மாத காலங்களுக்கு கஷ்டப்பட்டு அடுத்த ஒரு 6 மாத காலங்களிலே நல்ல விலைக்கு விற்று நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. மீனராசியில் பிறந்த பெண்களுக்கு முதல் 6 மாத காலங்கள் கவனமாக இருக்க வேணும். தன்னிலை தெரிந்து நடந்து கொள்ளணும்.
யாருக்கிட்டையும் அதிகமாக பழக்கம் கூடாது, நெருங்கிய பழக்கத்து மூலிமா பிரச்சனை வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறனால கவனமாக இருக்கணும். ஆனால் அடுத்து வரும் 6 மாதங்களிலே அவங்களுக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும். கெட்டது வந்தது அப்படியே நல்லதாக மாறிடும், டேன் ஆகிடும், திருப்பு முனையாக அமையும். டேர்னிங் பாயிண்ட் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் உங்களுக்கு அடுத்து வரும் 6 மாதங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அப்போது 2026 வருடத்தில் நன்மை பெறக்கூடிய ராசியாக 5வது ராசியாக மீன ராசியை சொல்லலாம். அதனால் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். பெரும்பாலும் மீன ராசிக்காரங்க எல்லாமே தேடி தான் வரும். அவங்களுடைய முகவசீகரம், அவங்களுடைய அணுகுமுறை, அவங்களுடைய சிறப்பு தன்மை, சமயோசித புத்தியால் சாதுரியமாக பேசி வெற்றி பெறுவது எல்லாமே அவங்களுக்கு கைவந்த கலை. அதனால தான் அப்படி சொன்னேன். அப்போது அடுத்து வரும் 6 மாத காலங்கள் உங்களுக்கு நன்மையான பலன் கிடைக்க போகுது. அதனால் முதல் 6 மாத காலங்கள் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வு நடந்து கொள்ள வேண்டும். இப்படி வந்துட்டீங்கனால பிரச்சனை சரியாயிடும், எல்லாமே சரியாயிடும். மீனராசிக்காரர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் குருவை வழிபடுவது, குரு தட்சிணாமூர்த்தி வழிபடுவது, குரு பிரசித்தி பெற்ற சங்கம் சென்று வருவது எல்லாமே செய்யக்கூடிய விஷயமா இருக்குது. ஜென்மசனியாக இருப்பதால் ஆஞ்சநேயர் வழிபாடு, சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வணங்கி எல் தீபம் போட்டு வணங்கி மாற்றுத்திறனாளிகளுக்கு தானதம் செய்து வருவது எல்லாமே செஞ்சுட்டு வரலாம். நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறிகள் பார்க்கும்போது உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் இருக்கிறதால் முருகப்பெருமானை, வள்ளி தெய்வான் கூடிய முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வர வேண்டும். உங்கள் ராசி நீர் ராசி, நீர்நிலை அருகிலுள்ள முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வரலாம். உங்கள் ராசிக்குரிய குறியீடு மீன், 2 மீன்கள் இருக்கும். அப்போது நீரில் உள்ள மீன்களுக்கு பெரும்பாலும் கடல், குளம், ஏரி இது மாதிரி வகையில் தான் மீன்கள் இருக்கும். ஆற்று மீனை பார்க்க முடியாது, அது அப்படியே போயிட்டே இருக்கும். அதனால் குளம், ஏரி, கடல் இந்த மாதிரி உள்ள இடத்துல உள்ள மீன்களுக்கு உணவளித்து வரலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம். உங்களுக்குமே இந்த இரட்டை குறியீடு இருப்பதனால் 2 விதமான குணங்கள், 2 விதமான மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு தான் இருக்கும். ஒரு நல்லது வந்தால் ஒரு கெட்டது வரும், கெட்டது வந்தால் நல்லது வரும், மாறி மாறி தான் இருக்கும். அது நீங்கள் கவனமாக பார்த்து வரணும். பெரும்பாலும் உங்களுக்கு ட்ராவலிங், பயணம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பயணத்தாலேயே நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா காலப்புருஷத்தில் உங்கள் ராசி 12ஆம் இடம் பாத ராசின்னு சொல்லுவாங்க. கால் பாதங்கள் மனிதனுக்கு இருக்கக்கூடிய இடமாக உங்கள் ராசி சொல்லப்படுது. அதனால் பயணங்கள் மூலிமா நல்ல பலன்களும் கிடைக்க போகுது. இந்த 2026 வருடம் நல்லாவே நடக்க போகுது உங்களுக்கு. நான் சொன்ன இந்த இறைப்பறிகள் செய்து தானதர்மங்கள் பார்க்கும் பொழுது குழந்தைங்களுக்கு, அனாதை குழந்தைங்களுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை செய்து வரலாம். சில பேர் இருப்பிடம் இல்லாமல் இருப்பாங்க, தெருவா அலைவாங்க, அவங்களெல்லாம் கூட்டின்னு போயிட்டு அடையாளம் சேர்த்து வரலாம். உங்களுக்கு தெரிந்த நபர் மூலிமா பண்ணலாம், செய்யலாம், வாய்ப்பு இதெல்லாம் பண்ணலாம். இது செய்தார்களானால் உங்களுக்கு அந்த புண்ணியம் ஏற்பட்டு பாவங்கள் குறையும். பெரும்பாலும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு ஒரு சூட்சமான பரிகாரம் சொல்ல வேண்டியது என்றால், இந்த 2026 வருடத்திலே நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஜீவசமாதியோ அல்லது மகான்கள், சித்தர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய சன்னதியோ ஆலயமோ இருக்கும். அது ஒன்று தேர்ந்தெடுத்துக்கணும். தேர்ந்தெடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வியாழக்கிழமை, பௌர்ணமி, அமாவாசை இந்த தினங்களிலே அந்த ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். அங்கே வருவர்களுக்கு அன்னதானம் செய்யலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க, இந்த ஜீவசமாதி, சித்தர்கள் சமாதி, மகான்கள் சமாதி இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னாக்கா, அதாவது பகட்டான விளம்பரம், பகட்டான அன்னதானம், பகட்டான தானதம் பண்ணக்கூடாது. எளிமையாக இருக்கணும். யாருக்கும் சொல்லக்கூடாது, விளம்பரப்படுத்தக்கூடாது. அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். விளம்பரப்படுத்தாமல் செய்ய வேண்டும். அங்குள்ள நிர்வாகிகள் சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, வலது கை செய்வது இடது கை தெரியக்கூடாதுவாங்க. அந்த மாதிரி செய்ய வேண்டும். அப்படி செய்தீர்களானால் அந்த தான தர்மம் உங்களுக்கு தனித்துவமான பலனை கொடுக்குன்னு சொல்லி, இந்த 2026 வருடம் மீனராசிக்காரர்கள் சாதகமான ராசிகள் வரிசையிலே 5வதாக வருகிறேன்னு சொல்லி உங்களுக்கு எல்லா நலம் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.